இந்த நவராத்திரியில துர்கா லட்சுமி சரஸ்வதியை பத்தி கொண்டாடும் பொழுது லக்ஷ்மி சம்பத்தி எது அப்படின்னு கேட்டா அது நம்ம கோமாதா தான். நிச்சயமாக நம்ம ஹிந்து தர்மத்துல பசுக்களை வணங்குறத விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே இல்லைன்னு கொண்டாடுறோம். அதனாலதான் சந்தோஷமாக திருப்பாவையில ஆண்டாள் பாடும்போது கூட பசுக்கள் பராமரிக்கப்படுறதுனாலதான் ஆயர்பாடி அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றா. நம்ம தினமும் சாப்பிடுற காய்கறிகளை போட்டா கூட அந்த கோமாதா பரம சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். வாயில்லா ஜீவன சொல்லப்படக்கூடிய வர்க்கம் தான். ஆனாலும் அம்மான்னு அடி வயிற்றுல இருந்து கருத்தும் பொழுது அப்படியே மங்களத்தை கொடுக்கறது நமக்கு. பெற்ற தாய்க்கு ஈடாக கருதப்படக்கூடிய ஒரு பசு வெறும் மிருகம்னு நாம நினைச்சுக்க கூடாது. எல்லா தேவதைகளுடைய ஐக்கிய ஸ்வரூபம் கோமாதா. அதனாலேயே அதற்கு பெருமை. எல்லாமே இதே வடிவம் அப்படின்னா கூட எல்லா தேவதைகளுடைய ஐக்கிய சக்தி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது நம்ம கோமாதால தான் இருக்கு. பசுக்களின் மகிமையை பற்றி ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்துல ரொம்ப நல்லா சொல்றது. மகாபாரதத்துல சௌன மகரிஷி அற்புதமாக சொல்ற, நிவிஷ்டம் கோகுலம் யத்ர ஸ்வாசம் முஞ்சதி நிர்பயம் விராஜயதி தம் தேசம் பாபம் சாஸ்யாபகர்ஷதி அப்படின்னு. எந்த நாட்டுல பசுக்களுக்கு ஹிம்சை நேராம பயப்படாம இருக்கோ, குட்டிர்கள்ல நிம்மதியா இருக்கோ, அந்த நாட்டுல பாவங்கள் நீங்க பெற்று வளமாக விளங்கும் அப்படிங்கிறது அர்த்தம். பசு பாலை மட்டுமா தருது? பசுவின் வயிற்றுல இருந்துதான் கோரோஜனைங்கிற மருந்து வஸ்து கிடைக்கிறது. கபம் சுவாச கோளாறுகளுக்கும் பகவானுக்கு தூப தீபம் காட்டும் பொழுது கோரோஜனை வாசனை எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அம்மா பால் கொடுக்குறா. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஆனால் வயசு முழுக்க பால் தரக்கூடியது நம்ம கோமாதா தானே. அபிஷேக பிரியனான பரமேஸ்வரனுக்கு விபூதி அபிஷேகம் ரொம்ப உசந்ததுன்னா காடுடைய சுடலை பொடி பூசியன் அப்படின்னு விபூதியோட பெருமையை சொல்லும் போது மந்திரமாவது சொல்லும் போது திருநீர் எங்கிருந்து வருது? கோமைய உருண்டைகளை தீயில் எரிச்சுதானே பஸ்மம் கிடைக்கிறது. அதனால கோபூஜை பண்ணுவோம், கஷ்டங்கள் நீங்க பெறுவோம். இந்த நவராத்திரியில நிச்சயமாக ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். நம்மளால கோமாதாக்கு என்னெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அது அவசியம் பண்ணுவோம்னு சங்கல்பம் எடுத்துப்போம். அதுதான் ஆயுசுக்கு கவச்சமே தவிர வேற எதுவுமே இல்லை. கோபால் என்கின்ற தொண்டு நிறுவனம் கோசேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அவர்களுடன் இணைந்து தங்களால் முடிந்த கோசேவையை செய்ய வேண்டும் என பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். This is Sri Saraswati presenting Shakti Trayam by Katha Sindhu Pathashala. Katha Sindhu